இங்கே வந்து கோயம்புத்தூரில் பீலமேடில் இருக்க ஹோட்டல் விஜய் எல்லன்ஸா அங்கே வந்து வந்திருக்கேன் ஸ்டே பண்ணலான்னு. வந்தோடனேயே வந்துட்டு கார் வந்து வேலட் பார்க்கிங் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் லக்கேஜஸ்லாம் வந்து அவங்களே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த இன்டீரியரே ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி ரூம் அவைலபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத போய் செக் பண்ணலாம் வாங்க. நான் வந்து ரூம் என்கொயர் பண்ணேன். எனக்கு வந்து ரூம் அவைலபிலிட்டி இருக்குது. நான் ரூம் வந்து புக் பண்ணிட்டேன். இந்த சைட் பார்த்தாலே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. லைட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. என் பக்கத்துலேயே வந்து குளோபல் பார்பிக்யூன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வேறு இருக்குது. ஸோ இப்போ போய் நம்ம ரூமை போய் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. ரூமில் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் வரலான்னு இருக்கேன். சரி வாங்க போகலாம் நம்ம. ரூமுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுத்தாச்சு, ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ரூமை பற்றி சொல்லே ஆகணுங்க. நுழையும் போதே அது ஒரு நல்ல ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டைல்ஸ் பார்த்தாவே ஒரு வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. டெஃபினட்டாக அது ஒரு இம்போர்ட்டட் டைல்ஸாக தான் இருக்கும் போல். செகண்ட் வந்து மிரர். நிறைய இடத்துல ஒரே ஒரு மிரர் வச்சுருப்பாங்க, அதுவும் ஆஃப் சைஸில் இருக்கும். இங்கே வந்து ஆஃப் சைஸில் ஒரு மிரர் வச்சுருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு ஃபுல் சைஸ்லையும் ஒரு மிரர் ஒன்று வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்தோடனேயே நான் அதுதான் பார்த்தேன் ஃபுல் சைஸில். அது பார்க்கும்போதே கொஞ்சம் அது நல்லா இருந்துச்சு. எந்த இடத்துலையும் பார்த்தது இல்லை இல்லையா. அப்புறம் இன்னொன்று வந்து டிவி. எல்லா இடத்துலையுமே சரி, எல்லா ஹோட்டல்ஸ்லையுமே கொஞ்சம் ஓரளவுக்கு டிவி எல்லாம் மேலே தான் வச்சுருப்பாங்க. நம்ம கொஞ்சம் பெட்லேருந்து பார்த்தாலுமே கொஞ்சம் அண்ணாந்து பார்க்குற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து அதுவுமே கொஞ்சம் நல்லா இறக்கி கரெக்டாக வந்து வால் மவுண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ பார்க்கும்போதே. அப்புறம் பெட்டு பற்றி சொல்லணுங்க. ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு பெட்டு வந்துட்டு. அந்த கலர்ஸுமே அதாவது கலர்ஸுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ரொம்ப அடிக்கிற கலரு கொஞ்சம் எரிக்கிற மாதிரிலாம் இருந்தால் நமக்கு அந்த இடத்துல இருக்கவே பிடிக்காது. பட் இங்கே அப்படி இல்லவே இல்லை. எல்லாமே நல்ல மைல்டு கலராக வச்சு, கர்டன்ஸ் கூட பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமை பார்த்தாலே எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் போல் இருக்குது. ரூமை விட்டு ஏதாவது ஒரு வேலை இருந்தால் கூட வெளியில் போகணுன்னு தோணவே தோணாது போல் இருக்குது. அந்தளவுக்கு ரூம்ஸை டிசைன் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க. பாத்ரூமும் நல்லா நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. அமெனிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவுமே அந்த பேக்கிங் எல்லாம் அட்ராக்டபுளாக இருக்குது. ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஓகே, இப்போ ரூம்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. வாங்க சாப்பிட போகலாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு. ரெஸ்டாரண்ட் வந்துட்டேன். குளோபல் பார்பிக்யூ அப்படின்னு நல்லா பெருசாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழன் விருந்துன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த செட்டிநாடு ஸ்டைலில் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கும்னு நான் எதிர்பார்த்து போகிறேன். சரி வாங்க உள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க.
ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. இங்கே வந்து ஸ்பெஷல் வந்து ஸ்டார்டர் தான். நிறைய வெரைட்டி இருக்குது. நான்வெஜ் அண்ட் வெஜ் ஸ்டார்டர்ஸ்ன்னு இருக்குது. ஃபிஷ்ஷு, ப்ரானு, சிக்கன், வெஜ்ஜில் வந்து வாட்டர்மெலான், மஷ்ரூம், பன்னீர்னு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த சர்வீஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே நம்ம அது ஓகே அப்படின்னு சொல்லிடலாம், வேண்டாம் நாங்களே போய் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நமக்கு இங்கே வேணுங்கிறது எடுத்துக்கலாம். பஃபே சிஸ்டம் தான். பிரியாணிஸ் இருக்குது, நிறைய கிரேவி வெரைட்டிஸ் இருக்குது, சூப்ஸ் இருக்குது. அது இல்லாமல் சில கேக்கு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. அது இல்லாமல் லைவ் கவுண்டர் வேறு ஒன்று இருக்குது. வெஜ் கீமா தோசை, அப்புறம் பொடி தோசை, சிக்கன் கீமா தோசான்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இவ்வளோவையும் என்னால் சாப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் நான் டேஸ்ட் பண்ணுறேன் எல்லாத்துலேயுமே. அப்புறம் ஸ்டீம்டு ரைஸ், ரசம் எல்லாம் வேறு இருக்குது, கர்ட் ரைஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து சாப்பிட்றதுக்கு ஆக்சுவலாக எப்படியும் ஒரு 1 ஹவருக்கு மேலே தேவைப்படும் போல் இருக்குது நான் அதை டேஸ்ட் பண்ணுறதுக்குன்னே. சர்வீஸ் வேறு அப்பப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு சீஸ் பொட்டேட்டோஸ், அப்புறம் அந்த கார்னு அந்த மாதிரி, அப்புறம் நான்வெஜ்ஜெல்லாம் வந்து பார்த்தா அந்த சிக்கன் 65 அந்த மாதிரி, இந்த லாலிபாப் அதெல்லாம் கூட அப்பப்போ அடிக்கடி வந்து சர்வ் பண்ணுறாங்க. அப்புறம் நடுவில் உங்களுக்கு என்ன வேணும்லாம் வந்து கேட்டுக்கிறாங்க. பார்க்கும்போதே பசி இல்லைனா கூட பசியை தூண்டி விடும் போல் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது ஐஸ்கிரீம்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போதே. ஸோ ஓகே, என்னோடய ஃபேவரட் தோசை. ஸோ நான் தோசாவுக்கு போகிறேன். ஸ்டார்டர் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் போய் தோசை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எனக்கு தேவையான அளவு நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டேன். அந்தளவுக்கு வெரைட்டிஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. இது வந்து தமிழன் விருந்துன்னே போட்டிருக்காங்க. அது ஒரு சவுத் டச் ஃபுட்டு. எல்லாமே வந்து நம்ம தமிழ் பீப்புள் ரொம்ப லைக் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்த் இந்தியன் பீப்புளும் நல்லா லைக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்குது எல்லாமே. ரொட்டீஸ் எல்லாம் தராங்க, நான் தராங்க, அந்த பட்டர் பன்னீர் மசாலா அதெல்லாம் நார்த் இந்தியன் பீப்புளும் வந்து நல்லா லைக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு அந்த செட்டிநாடு ஸ்டைலில் வச்சுருந்த அந்த மட்டன் கிரேவி அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவன் ஸ்டீம்டு ரைஸில் கூட சாப்பிட்லாம். சூப் வந்து நண்டு சூப்பு, அப்புறம் வெஜிடேரியனுக்கு ஸ்வீட் கார்ன் சூப்பெல்லாம் செம்மையாக அசத்தியிருக்காங்க. நல்ல பசியோடு வாங்க. பசியோடு வரவங்களுக்கு இது ஒரு செம விருந்தாக இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் ஈவன் இந்த அளவுக்குலாம் பேச முடியுமா என்னன்னு கூட தெரியல. அந்தளவுக்கு ஒரு மயக்கமாகவே இருக்கும். எனக்கு இப்போ கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. அந்தளவுக்கு நிறைய சாப்பிட்ருக்கேன் நான். ஸோ நான் ஃபஸ்ட்டு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இங்கே எத்தனை வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகே, இங்கே டோட்டலாக எத்தனை ரூம்ஸ் இருக்குது? 70 ரூம்ஸ் இருக்கு மேம். ஓகே, இந்த 70 ரூம்ஸில் எதுவும் கேட்டகரிஸ் எதுவும் இருக்கா? 3 கேட்டகரிஸ் இருக்கு மேம். பிஸ்னஸ், ஸ்டுடியோ அண்ட் கிளப் 3 கேட்டகரிஸ் ரூம்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ பிஸ்னஸில் எத்தனை ரூம்ஸ் இருக்கும்?
பிஸ்னஸ் 54 ரூம்ஸ் இருக்குங்க மேம். ஆமாம். அதோட ப்ரைஸிங் எல்லாம் எவ்வளோ? 380 ப்ளஸ் டாக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது மேம். டபுள் ஆக்குபன்சி. ஓகே. நெக்ஸ்ட் கிளப் ரூம் சொன்னீங்க இல்லைங்களா? கிளப் ரூம் மொத்தம் எத்தனை இருக்குது, அதோட ப்ரைஸிங் என்ன? கிளப் ரூம் 10 இருக்குங்க மேம். அது வந்து 58 ப்ளஸ் டாக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டூடியோ ரூம் அது எத்தனை இருக்குது, அதோட ப்ரைஸிங் என்ன? 6 இருக்குங்க மேம். 480 ப்ளஸ் டாக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது மேம். ஐ ஹேட் அ வெரி குட் ஸ்டே. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, நல்லா தூங்கினோம். ஸோ மார்னிங் இருந்துச்சு, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்டாரண்ட் போனோம். அங்கேயும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடியாக இருந்துச்சு. ஸோ நல்லா சாப்பிட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். இன்னும் 10 மினிட்ஸில் செக் அவுட் பண்ண போகிறோம். நீங்கள் இங்கே தங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க.